ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னி. நம்ம நினச்சா ஒருத்தங்க ஃபோன் பண்ணுவாங்களா? என்கிட்ட நீ பேசணும், எனக்கு ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும் போதும். அவங்க கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் சாத்தியமா? நடக்குமா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு பொங்கல், எல்லாருக்குமே மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த உழவர் திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் வருட பிறப்பு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல நாள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. அதனால் நம்மளோட மனசில் எப்போவுமே மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது போக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். சரி, நம்ம தூரத்தில் இருக்கோம், எனக்கு அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்களா? என்னால் கால் பண்ண முடியாது, என்னால் மெசேஜ் பண்ண முடியாது, என்கிட்ட ஃபோன் நம்பருமே இல்லை. ஆனால் அவங்களா என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்கும். இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்னு நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு கூட இருக்கலாம். சரியா? ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி பேசினேன். அதாவது 6 மாதமா எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, என்கிட்ட ஃபோன் நம்பருமே இல்லை. நானுமே தேடி பார்த்தேன், அந்த ஃபோன் நம்பருமே கிடைக்கல. அப்படியே விட்டுட்டேன். ஆனால் நான் ஒரு 2-3 டேஸாக அவங்கள பற்றி நினச்சேன். அந்த நபரே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சரியா? இந்த ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். நாம் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம எதை நம்புகிறோமோ அது நடக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய மெத்தடு, ப்ராக்டிஸு, மைண்ட் அப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயத்த நாமளே சொல்கிறோம், மற்றவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியுமா பொருந்தும்? நிறைய மனக்குழப்பம், கஷ்டம், எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய சந்தேகம், சோகம், கவலை, இந்த மாதிரி அதாவது மைண்ட் அப்படி இப்படின்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு தான் அதெல்லாம். சரியா? மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கான கால இடைவெளி எடுத்துக்கும், டைம் கொஞ்சம் எடுத்துக்க தான் செய்யும். சரியா? அதனால் நம்ம மனசை மாற்றிக்க கூடாது. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது பண்ணாவே போதும். நீங்கள் உங்களுக்கு ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். சரி, டாபிக்குள்ளே வரலாம். அதாவது பொதுவாக நமக்கு நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பிரச்சனை இந்த ரிலேஷன்ஷிப் தான். இந்த உறவுமுறை சார்ந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். இது அப்பா அம்மாக்குள்ளே நடக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்குது. நான் என்னோட அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட நான் பேசி பல வருஷங்கள் ஆகுது. அவங்களாம் என்கிட்ட பேசணும், என்னோட லவ்வர் என்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இதெல்லாம் நேரில் போய் சொல்லி பேசி புரிய வைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களா மனசு மாதிரி நம்மக்கிட்ட வருவாங்களா, பேசுவாங்களா, பழைய நடந்த சண்டைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை ஏற்றுப்பாங்களா? இந்த மாதிரி நிறைய உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகளாக தான் இருக்கும். இதை ஈர்ப்பு விதி மூலமாக சால்வ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு நம்மளோட மனசு பக்குவப்படுத்திக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் பேசணும் பழகணும்னு நினைக்கிறீங்கள, அவங்கள பற்றி நினச்சிக்கோங்க. எனக்கு கால் பண்ணேன், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடந்து நினச்சி பாருங்க. அதுவே நீங்கள் அதாவது நினைக்கும் போதே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்கள் மனசில் நிற்கும். உங்களை அறியாமையே நீங்கள் உங்களுக்கு சிரிப்பு வரும். ஸோ அந்தளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நபரே உங்களுக்கு கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ளே, நான் அதிகபட்சமான டைம் சொல்கிறேன், அது அவ்வளவோ தேவையில்லை, ஒரு 2-3 வாரத்துலேயே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க மனசு மாறி உங்ககிட்ட வருவாங்க, பேசுவாங்க. எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நான் ஒரு நபர்கிட்ட பேசி அதாவது 6 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. நான் ஃப்ரீயாக இல்லாத இருக்கும்போது கூட அவங்க அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க, கால் பண்ணுவாங்க. அவங்களோட பிரச்சனைகள், நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியல. இது 6 மாதமாக நடக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தில், அதாவது இந்த இடைவெளியில்
நான் வேற ஒரு என்னோட பர்சனல் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்ககிட்ட பேசுறதையும் மறந்துட்டேன். அதே மாதிரி அவங்களோட நம்பரையும் மறந்துட்டேன். நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோன் நம்பரு. பட் ஆனால் வந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரியா, நானும் தேடி தேடி பார்த்துட்டு கம்முன்னு விட்டுட்டேன். மேக்ஸிமம் நானாக வந்துட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அவங்களா பேசினா மட்டும்தான் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. இந்த நிலமையில நாம் வந்து எப்படி அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறது? சரி, நம்மக்கிட்ட தான் டெலிபதி இருக்கே, நம்மக்கிட்ட தான் வந்து ஒரு ஒரு விஷயத்த நினச்சா வந்துட்டு அது நடக்குமே, ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, நாம ஏன் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அவங்கள பற்றி ஒரு 3-4 நாள் நினச்சி பார்த்தேன். அதாவது அவங்க என்கிட்ட பேசினேன், நான் அவங்கக்கிட்ட பேசினேன், அந்த ஒரு நிகழ்வுகளையும் சரி, அந்த ஃபோன் நம்பரு, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஃபோன் வர்றது மாதிரி, அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்த்தேன். இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி நினைக்கல. அதாவது நடந்து முடிஞ்ச, அதாவது இறந்த காலத்தில் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம், ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இல்லை, அதை பற்றி தான் நினச்சி பார்த்தேன். அப்படி நினைக்கும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனசு அதை நம்பது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு தான் இங்கே வந்து நினச்சி பார்க்குறோம். அப்படிங்கும் போது நம்ம வந்து எதையுமே வந்து நம்பாமல் இருக்க மாட்டோம். எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம மனசு நம்புவோம். அதே மாதிரி நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து அதை உண்மைதான் அப்படிங்கிற நம்புவோம். சரியா, ஏற்கனவே நடந்த ஒரு முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அது மேலே நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். நமக்கு பிடிச்ச ஒரு நபர் பேசுகிறாங்க, நான் உங்களை பற்றி சொல்கிறேன், பிடிச்ச நபர் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு இனம் புரியாத சந்தோஷங்கள் எல்லாம் வரும் தானே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வுகள் நினைக்கும் போது அது வந்துட்டு நம்ம மனசு மறுக்காமல் ஏற்றுக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அது உண்மை அப்படியே நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து நினச்சி பார்த்தேன். அவங்ககிட்ட நான் பேசும்போது அந்த நபர் வந்து எப்படி பேசுகிறாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பேசணும் அந்த மாதிரிலாம். ஸோ வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு 4 நாளில் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு அந்த நபர்கிட்ட தான் ஆட்டோமேட்டிக்காக கால் வந்துச்சு. சரியா, ஸோ வந்து அதுக்கப்புறமா தான் நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எல்லாமே உண்மையான ஒரு விஷயம் தான். நீங்கள் எதை நம்புறீங்களோ, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நடக்குங்க, நம்பல அப்படின்னா நடக்காதுங்க, அவ்வளவுதாங்க. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, 5 மார்க்ல போயிடுச்சு, 4 மார்க்ல போயிடுச்சுன்னு நிறைய பேர் வந்து அந்த விஷயத்த ட்ராப் பண்ணிடுறாங்க. ஆனா நம்மளால முடியும் அப்படின்னு யாரு ஒருத்தங்க கடைசி வரைக்கும் அந்த போராடி அந்த எக்ஸாம்ல எழுதுறாங்களோ அவங்கள தான் அந்த 5 மார்க் 4 மார்க் தாண்டி மெரிட்ல பாஸ் ஆகி அவங்க எதிர்பார்த்த அந்த பொசிஷனை அடையிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்பிக்கை முழுசாக இருக்கணும், நமக்கு வந்து பொறுமை இருக்கணும், கண்டிப்பாக அது நடக்கும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரியா, நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈர்ப்பு விதியில் டெலிபதி இருக்குது, நிறைய மெத்தடு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் என்னோடய சேனலில். பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா வெப் சீரிஸ் மாதிரி நிறைய 3-4 வீடியோ, 5 வீடியோ, 6 வீடியோ இந்த மாதிரி கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அதில் கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கீழே கொடுங்க. அதே மாதிரி முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.